நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான நம்மளோட காஷ்மீரி ரோஸ் செடியில் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்குங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தினம் இந்த மாதிரி பூக்கள் பூத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண பொருளை வச்சு தான் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப 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 எஃபெக்டிவான ஃபர்டிலைசர். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ பூக்களை நான் அள்ளுறேன்ட்டு. இந்த அளவுக்கு உங்கள் வீட்லேயும் ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் வெஜிடேரியன்ஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, இது நான்வெஜ்க்கான ஃபர்டிலைசர். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி தான். ஸோ அந்த நெத்திலியை கழுவுற தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கஞ்சி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 பொருள் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துகிட்டு, அதுக்கு அடுத்தது நெத்திலியோட தலை இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுதான் நம்மளோட அடுத்த இன்க்ரீடியண்ட். ஸோ இப்போ இதை ப்ரௌடு மாதிரி அரைச்சிட்டு வந்துட்ட பிறகு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஏர்டைட் கண்டெய்னர் இருக்குது இல்லைங்களா, அதில் சேகரிக்க போகிறோம். ஆல்ரெடி மீன் கழுவுன தண்ணி, அதாவது நெத்திலி கழுவுன தண்ணியும் கூட சேர்ந்து இந்த பவுட்ரு கூட சேர்ந்து கஞ்சி தண்ணி, இதை 3த்தையும் நம்ம நல்லா ஃபர்மெண்ட் பண்ண போகிறோம், புளிக்க வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஒரு பவுல் ஃபுல்லாக அந்த நெத்திலி தலையை எடுத்து அதை பவுட்ராக்கி, நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 50 கிராம் சேர்த்துக்கங்களேன். சேர்த்துட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டு 2 நாள் நிழல் பாங்கின இடத்துல வச்சுருங்க. 3ஆவது நாள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா நுர தள்ளி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற நம்ம ரோஜா செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம். சூப்பரான ஃபர்டிலைசருங்க. இப்போ இதை ஒரு பங்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 5லேருந்து 10 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான ரோஜா செடிக்கும் 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து பாருங்கள். ரிசல்ட்டு அபாரமாக இருக்கும். இதில் NPK அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து இருக்குது. கூட மெக்னீஷியம் சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, அயன் இருக்குது. அடுத்தது மேங்கனீஸும் மெக்னீஷியம் சத்தும் இருக்குது. ஸோ இதை நம்ம தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற கஞ்சி தண்ணியில் இது இருக்குது இல்லைங்களா, ஸ்டார்ச் கண்டென்ட், அது நம்மளோட செடியோட வேர் வளர்ச்சியை ஆரோக்கியமாக பாதுகாக்கும். ஸோ இத்தனை வெரைட்டி ஆஃப் நியூட்ரியன்ஸ் இருக்கிற இந்த சத்தை வீணாக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு கொடுத்து விடுங்க. அதுவும் ரோஜா செடிங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து விடுங்க. ரிசல்ட்டு ஒரு வாரத்துலேயே சூப்பராக உங்கள் கையில் தெரியும். அதுக்கு அடுத்தது இந்த ஃபர்டிலைசரை வாரத்துக்கு ஒரு நாளும் கொடுக்கலாம். இது 15 நாளைக்கும் கொடுக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு மீன் அமிலம் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மீன் அமிலம்க்கு நிகர் தான் இந்த ஃபர்டிலைசர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.